லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன சத்தம்? பாஸ், என்ன இன்னும் தூங்கலையா? என்ன பாஸ், உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேக்குதா? என்ன சத்தம்? டிங் 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 டிங். இப்ப என்ன அதுக்கு? சொல்லுங்க பாஸ். குல்பிக்காரன் மணி அடிக்கிற சத்தம் கேக்குதா? இல்ல. உனக்கு கேக்குதா? இல்ல பாஸ், கேக்கலையே. அப்புறம் எனக்கு மட்டும் எப்படி கேக்கும்? எனக்கும் கேக்கல. பாஸ், அந்த குல்பிக்காரன் ஏமாத்திட்டான். 2000 ரூபாய் ஒரே நோட்டா வாங்கிட்டு போனவன் திரும்ப வரவே இல்லையே பாஸ். அவனை விடக்கூடாது பாஸ். இந்த ஏரியாவில தான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பான். வாங்க பாஸ், வெளியே போய் நம்ம தேடுவோம். வாங்க, அவனை விடக்கூடாது. உனக்கு ஒரு வேலை இல்ல? தூங்குற நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணிக்க. உனக்கு வேணும்னா நீ போய் அவனை தேடி கண்டுபிடி. என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டிய? எவனாவது என்ன கடத்திட்டா? தப்பு பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணி உன்னை பத்திரமா திருப்பி அனுப்பிடுவான். பாஸ், நல்லா சோக்கா பேசுறீங்க. ஐ லைக் பாஸ். சரி சரி, பட்ன வாங்க போலாம். ஐயோ, என்ன பாஸ் தும்மல் வருது? நேத்து குல்ஃபியை சாப்பிட போனேன்ல, அதனாலதான். பாஸ், நான் தானே பாஸ் குல்பியை சாப்பிட்டேன். உங்களுக்கு ஏன் தும்மல் வருது? ஐஸ்கிரீம் சாப்பிட்றங்கிற பேர்ல அவ்வளவு நேரம் பணியிலே நிக்க வச்சேல, அதனாலதான் கோல்டு பிடிச்சுக்கிச்சு. பாஸ், சாதாரண பனி காலத்துக்கு உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு? உங்க சித்தி உங்களை போந்தா கோழி மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்து கெடுத்து வச்சிருக்காங்க பாஸ். ஐயோ பாஸ், நல்லா சளி புடிச்சிருக்கு பாஸ். வைத்தியம் பாத்துறணும். இல்லனா மூக்கு சளி தொண்டைக்கு போய் அப்படியே தொண்டையில இருந்து உங்க நெஞ்சுக்கு போயிரும். அது டேஞ்சர் பாஸ். இப்ப உடனே உங்களுக்கு வைத்தியம் பண்ணி இத சரி பண்ணணும். என்ன வைத்தியம்? எல்லாம் எங்க ஊரு வைத்தியம் தான். அந்த வைத்தியம் எதுவும் வேணாம், காலையில பாத்துக்கலாம். நீ தூங்கு. எப்படி பாஸ்? உங்களுக்கு இப்படி இருக்கும்போது நான் எப்படி தூங்க முடியும்? ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். எதுக்கு இவ கிச்சனுக்குள்ள போனா? என்ன பண்ண போறா? ஒருவேளை பால் ஏதாவது காய்ச்சி எடுத்துட்டு வர போறாளோ? மகாலட்சுமி இன்னும் தூங்காம கொட்ட கொட்ட முழிச்சிருக்காளே. பயங்கர கோவத்துல இருப்பாக போல இருக்கு. கண்டிப்பா ரூமுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். வரும்போது
ம். பாஸ் வாங்க ஆவி பிடிக்கலாம். ஆவியா? ம். ஆமா பாஸ், ஜலதோஷத்துக்கு ஆவி பிடிக்கிறது தான் ஒரே வைத்தியம். ஆ வேணாம் வேணாம், எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை. பழகிக்கங்க பாஸ், வாங்க. ஆஹா இல்ல வேண்டாம், தப்பாயிடும். பாஸ், உங்களுக்கு நிறைய நல்ல பழக்கத்தை சொல்லி தர வேண்டியதா இருக்கு. நீங்க வாங்க பாஸ், வாங்க வந்து பழகிக்கங்க வாங்க. நீங்க கத்துக்க வேண்டிய நல்ல பழக்கத்துல இதுவும் ஒண்ணு பாஸ். பயப்படாம வாங்க. இது இயற்கை வைத்தியம் தான். உங்க சித்தி இந்த வாயில மூக்குல எல்லாம் ஏதோ ஒரு பொழல வச்சு உரியுதாகல, அப்படி கிடையாது பாஸ். இது இதனால ஒன்னும் ஆயிடாது இல்ல பாஸ்? ஒன்னும் ஆகாது. தண்ணி சூடா இருக்கும் போதே ஆவி பிடிக்கணும் பாஸ். விட்டா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். வாங்க பாஸ், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரமா வாங்க. தண்ணி கொதிக்கும் போதே ஆவிய புடிச்சிடணும். விட்டா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் பாஸ். வாங்க, அட வாங்க பாஸ். வாங்க வாங்க. அவ்வளோ கேப் எதுக்கு? பக்கத்துல வாங்க பாஸ். மூச்சை நல்லா இழுத்துட்டு பொறுமையா வெளியே விடணும், சரியா? இது என்னது? இதுதான் ஏலகிரி தைலம். இத சுடு தண்ணில ஊத்திட்டு அது ஆவியோட கலந்து மூச்சுக்குள்ள போய் ஜலதோஷத்தை சரி பண்ணிரும். அவசரப்படாதீங்க பாஸ், கைய தள்ளி வைங்க, கை சுட்டுடும். வாசனை வருதா? இப்போ நீங்க என்ன பண்ணுதீங்கன்னா, இந்த போர்வைய இப்படி போத்திக்கிட்டு முகத்தை இப்படி இந்த வெந்நீர் கிட்ட வச்சு மூச்சை நல்லா இப்படி இழுத்து விடணும். பண்ணுங்க பண்ணுங்க. நல்லா ஃபுல்லா போத்திக்கோங்க. இப்படியா? வாங்க, மூச்சு இழுங்க. இன்னும் நெருக்கமா, கேப் விடாதீங்க. என்ன பாஸ்? என்னால உள்ள இழுக்க முடியல, மூச்சு முட்டுது. என்ன பாஸ் நீங்க? அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு மூச்சை நல்லா இழுத்து விடணும். அப்பதான் பாஸ் ஜலதோஷம் சரியாகும். இவ்வளோ ரிஸ்க் எதுக்கு? ஒரு டேப்லெட் போட்டா கோல்டு சரியாயிடும். இதெல்லாம் வேண்டாம் பாஸ். கண்டதுக்கும் மாத்திரையை போட்டு பழக கூடாது. உங்களுக்கு எப்படி ஆவி பிடிக்கிறதுன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். சரி, நான் கத்து தரேன். என்னைய பார்த்து அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. கொடுங்க, பெட்ஷீட் கொடுங்க. பெட்ஷீட்டுக்குள்ள வாங்க பாஸ். நல்ல பக்கத்துல வாங்க. இப்போ என்ன பண்ணுதியா தெரியுமா? இப்படி குனிஞ்சு அந்த ஆவிய நல்லா இழுத்து உள்ள தம்மு கட்டி அப்புறமா விடணும். எங்க நீங்க பண்ணுங்க. பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் குனிங்க குனிங்க குனிங்க. நல்லா இழுங்க, இழுத்து நல்லா தம் கட்டுங்க. இப்ப விடுங்க பாஸ். தைல வாசனை வருதா? இல்ல, மல்லிப்பூ வாசனை தான் வருது.
பாஸ் கண்ட்ரோல் கண்ட்ரோல். மைண்ட கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஆவி புடிங்க புடிங்க. ம். பாஸ் சளி போச்சா? இப்போ நம்ம 2 பேரும் பண்ணலாமா? ஏய் ராம், ஏன்டா உனக்கு வேர்த்து போயிருக்கு? சித்தி சளி பிடிச்சிக்கிச்சு, அதான் ஆவி பிடிக்கிறேன். ஆவி பிடிக்கிறியா? அத தனியா தன்னடா பிடிப்பாங்க. ஆமாமா, தனியாதான் பிடிக்கணும். ஆனா பாஸுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைல்ல, அதான் நான் கத்து கொடுத்துக்கிட்டே கூட்டா ஆவி பிடிச்சுக்கிருக்கோம். பாஸ் இப்ப எப்படி இருக்கு பாஸ்? நல்லா இருக்கா? எழுந்து வாடா என் கூட. அங்க என்னடா பாக்குற? வா மெடிசன் தர. அதெல்லாம் தேவையில்ல, இத பண்ணாலே போதும். இன்னும் கொஞ்ச நேரம் நாங்க ஆவி புடிச்சா பாஸுக்கு ஜலதோஷம் சரியாயிரும். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, அவனை கெடுத்ததெல்லாம் போதும். ராம் வாடா. நான் எதிர்பார்த்ததுதான், ஆனா மகாலட்சுமி தான் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. உட்காரு. சின்ன வயசுல இருந்தே உனக்கு கோல்டா இருந்தா, அடிபட்டா, இல்ல ஃபீவர் வந்தா, ஏன் சின்னதா உனக்கு தலைவலி வந்தா கூட உனக்கு என்ன வந்தாலும் என்ன கொடுக்கணும்னு நான் தானே பாக்குறேன். இப்ப என்னாச்சு? அவ சொன்னாலும் ஏதோ கண்டதெல்லாம் பண்ற. தப்பு ராம். நான் வேணாம் தான் சொன்னேன் சித்தி, ஆனா அதுவும் ஒரு மாதிரி நல்லாதான். பேசாத. உன் உடம்பு எதை ஏத்துக்கும் எதை ஏத்துக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ராம் டேப்லெட் சாப்பிடு. ராம், கோல்ட் ஆச்சுன்னா என்கிட்ட சொல்ல மாட்டியா? ராம், உன் ஹெல்த்தை பார்த்து பார்த்து கவனிச்சு மகா பாதி டாக்டர் ஆயிட்டா. இத நான் சொல்லல, நம்ம ஃபேமிலி டாக்டரே பல முறை சொல்லிட்டாரு. நீ நடானா சீதா சொல்லிட்டான்னு ஆவி புடிச்சுக்கிட்டு இருக்க. அதனால ஒரு பயனும் இல்லை. இனிமே அந்த தப்பை மட்டும் பண்ணாத. சரிப்பா. ராம், அவ என்ன சொன்னாலும் உடனே தலையாட்டாத, சரியா? ஓகே சித்தி, உங்களை கேட்காம இனிமே நான் எதையும் பண்ண மாட்டேன். சீதா என்ன சொன்னாலும் நீ கேப்பியா ராம்? இந்த தையக்காரி கிட்ட ஏன் இவன் இப்படி அடங்கி போறான்?
ராம், இது பாரு, நீ ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. நான் என்ன சொன்னாலும் உங்க அப்பா அவ்வளவு சீக்கிரம் கேட்க மாட்டாரு. நான் சொல்றத சரியான பல முறை யோசிச்சுட்டு தான் டிசிஷன் எடுப்பாரு. அதைத்தான் நீயும் ஃபாலோ பண்ணணும். நீ ஒரு ஆம்பளை, நீயா சுயமா யோசிக்கணும். சரிங்க சித்தி, நானே சுயமா யோசிச்சு முடிவெடுக்கிறேன். தேங்க்ஸ். ஏய், நீ எதுக்கு இங்க நிக்கிற? வெளிய போ, அவன் வருவான். இல்ல, தனியா படுத்தா எனக்கு தூக்கம் வராது. தனியா படுத்தா தூக்கம் வராதா? என்னடி திமிரா? ஆ, இல்ல, ரூமுக்குள்ள தனியான்னு சொன்னேன். சரி சரி, அவன் வருவான், நீ போ. இன்னும் லேட் ஆகுமா? இவ என்னங்க இப்படி இருக்கா? ஆ? ராம், இவளுக்கு சொல்லி அனுப்பு. ஆ, சீதா நீ போ, நான் வரேன். ம், சித்தி சொல்றாங்கல்ல, போ. என்ன பாஸ் நீங்க? உங்களுக்கு தெரியாதா? ஆமா சித்தி, அவளால தனியா தூங்க முடியாது. பாத்தீங்களா? இவ்ளோ நேரமா நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், கடைசியில இவ என்ன சொல்றான்னு நீங்களே இவனை கேளுங்க. டேய், ஏண்டா ஏன் இப்படி இருக்க? பாஸ திட்டாதீய. நான் வேணா திரும்பி நின்னுக்கிறதேன். அவருக்கு சொல்ல வேண்டிய அறிவுரையெல்லாம் சொல்லிட்டு சீக்கிரம் அனுப்பி வைங்க. பாஸ் வராம நாம இங்க இருந்து போக கூடாது. விட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி எங்களை பிரிச்சிருவாங்க. ராம், நீ போகாம அவ போக மாட்டா. போ. சரிங்கப்பா. என்னங்க இவன் இப்படி இருக்கான்? நீ பயப்படாத மகா. ராம் எப்படியும் உன் பேச்ச மீற மாட்டான். பாஸ், தேங்க்ஸ் பாஸ். எதுக்கு? நீங்க என் கூட வந்ததுக்கு. அப்பா சொன்னதுனால தான் வந்தேன், இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். ஆ, இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஆ, நானும் ஒரு முறை யோசிச்சு சரின்னு பட்டாதான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆ, சரியா? ஐயோ பாஸ், நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். அம்மா, ஆவி பிடிச்சது எப்படி இருந்துச்சு? ஆ, நல்லா இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாஸ், அப்போ நாளைக்கும் ஒரு முறை திருட்டுத்தனமா ஆவி பிடிக்கலாமா? பாஸ், சொல்லுங்க பாஸ். சொல்லுங்க பாஸ், என்ன பேசாம இருக்கிய? ஆ, யோசிக்கிறேன். சித்திக்கு தெரியாம பிடிக்கலாம். பாஸ், இப்படிதான் யோசிப்பீங்களா? ஐயோ, சூப்பர் பாஸ், சூப்பர். இதான் என் பாச்சுங்கிறது. சரி, போலாம். அம்மா, நீங்க காப்பி குடிச்சிட்டு இருங்க, நான் போய் குப்பையை கூட்டிட்டு வந்துடுறேன். செல்வி, அம்மா, எங்க போற? குப்பையை கொட்டுறதுக்குமா? இந்த வீட்ல நீ குப்பை கொட்டினதெல்லாம் போதும். குப்பைய கொட்டுற சாக்குல வெளியில போய் அந்த செக்யூரிட்டி கிட்ட பல்ல இழிச்சுக்கிட்டு பேசிட்டு இருப்ப. வீட்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு, முதல்ல அத கவனி. போ, மாடியில துணி காஞ்சிருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு வா, போ. சரிங்கம்மா.
ஏதோ புளியங்கொட்டையில அடிச்ச தூள் மாதிரி சப்புன்னு இருக்கு. ஏய், சண்டை போடும்போது மட்டும் வாய்க்கிழியே பேசுறேல. நீ நெருப்புனா நான் அத கக்கற எரிமலை. நான் ரத்தத்தை குடிக்கிற ரத்த காட்டேரின்னு சொன்னேன். வேலை செய்யும் போது மட்டும் நல்லா ஒதுங்குற. கிராமத்துல மாங்கன்னு வேலை செஞ்சவ தானே நீ. நான் எப்போ ஒதுங்குனேன்? எனக்கு யாரும் இங்க வேலை கொடுக்கல. சாப்பிடன்னு வந்து யாராவது உன்கிட்ட சொல்றாங்களா? நீயே தானே வந்து 3 வாட்டியும் கொட்டிக்கிற. அதே மாதிரிதான் யாரும் வந்து சொல்லாம நீயே வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். வீட கழுவி சுத்தம் பண்ணணும், வாசல கழுவி கோலம் போடணும், தோட்டத்துல இருக்கிற புல்ல வெட்டணும், பூ பறிக்கணும், கண்ணாடி கதவெல்லாம் நல்லா சோப்பு தண்ணி போட்டு பளபளன்னு துடைக்கணும், அலமாரியில கலைஞ்சிருக்கிற பொருளை எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வைக்கணும், துணிமணி எல்லாம் அயன் பண்ணி மடிச்சு வைக்கணும், பெட்ஷீட் பில்லோ கவர் எல்லாம் தினமும் மாத்தணும். அடுத்த நாள் மெனு என்னன்னு நைட்டே கேட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் மறக்காம வாரத்துக்கு ஒரு வாட்டி வீடு ஃபுல்லா ஒட்டடை அடிக்கணும். பூஜை சாமானை எல்லாம் நல்லா கழுவி வைக்கணும்.